No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தாவேகாவின் பிரச்சார கூட்டங்கள் எப்படி நடந்துட்டு இருக்குது, அதனால என்னென்ன அசம்பாவிதங்கள் நடக்குதுன்னு என்ன தமிழக அரசுக்கு தெரியாதா என்ன? அதையா சரியா கையாள முடியலையா உங்களால? 8:45க்கு நாமக்கல் சொல்றாரு, 8:45 இங்க இருந்து கிளம்புறாரு. அது யார் தப்பு? தமிழ்நாடு அரசு தப்பா? அவரு லேட்டா கிளம்புற தமிழ்நாடு ரத்து பண்ணுங்க. ரோடு சின்னதா இருக்க இடத்துல ஹியூஜ் கிரவுட நிப்பாட்டி நாங்க வந்து பெரிய கட்சி அப்படின்னு காமிச்சுக்கணும்ன்றதுனால இன்னைக்கு 40 பேரை காவு வாங்கி இருக்கிறது தாவேகா. விஜய் கூட்டத்தை உங்களால ஹேண்டில் பண்ண முடியல, அதான் என் கேள்வி. சொன்ன எண்ணிக்கையை விட அதிகமாக கூட்டி வரதான் சார் செய்வாங்க. தாவேகாவினுடைய தவறு, தாவேகாவினுடைய தவறுக்கு காவல்துறை எப்படி பொறுப்பேற்க முடியும்? செந்தில் பாலாஜி அவர்கள், எங்களுடைய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேசுறாரு இவரு. இன்னைக்கு இந்த உயிர்கள் அங்கே ஊசலாடி கொண்டிருக்கும் போது முதல் ஆளாய் அங்கே மருத்துவமனைக்கு சென்று அவர்களை அந்த பணிகளை துரிதப்படுத்தியவர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். அவரை பேசுவதற்கு இவருக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது. உங்க சட்டம் ஒழுங்கை நீங்க காப்பாத்துங்க சார், தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்துங்க சார். தண்ணி கொடுக்கல அந்த கட்சி, ஒரு வர்றவங்களுக்கு ஒரு தண்ணி கொடுத்திருந்தா இதுல பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டு இருக்கும். தண்ணி கூட இல்லாத 7 மணி நேரம் நிக்க வச்சு ஹீட் ஸ்ட்ரோக்கால செத்துருக்காங்க சார். இது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா சார்? சார் எனக்கு நைட்ல தூக்கம் வரல சார், கண்ணை பாருங்க சார். திரு ரஜினி 9 குழந்தைகள் இறந்து போயிருக்கு, ஆமா தானே? 9 குழந்தைகள் இறந்து, குழந்தைகளை தூக்கிட்டு வரவங்க கர்ப்பிணிகளும் அந்த கூட்டத்தில் நிக்கிறாங்கன்னு ஏன் போலீஸுக்கு தெரியல? 500 போலீஸ் அங்க இருக்கிறவங்க தெரியுமா தெரியாதா? பாத்துருப்பாங்களா பாத்துருக்க மாட்டாங்களா? காவல்துறையினர் அங்க கூட்ட விஜய பார்க்கணும்னு வருது. இல்ல இல்ல நீங்களா பார்க்காதீங்க போங்க, நேரா சொல்ல முடியுமா சார்? ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு திருப்பத்தூர் ரஜினி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரஜினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிறது கரூரில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பிரச்சார கூட்டத்தில் நடந்த கோர சம்பவம். தமிழக அரசு லாண்ட் ஆர்டர் சிஎம் கிட்ட தான் இருக்குது. நேற்றைக்கு துரித கதியில் அரசாங்கம் செயல்பட்டது, கவர்மெண்ட் மிஷினரிஸ் அவ்வளோ வேகமாக செயல்பட்டது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, யாருமே குறை சொல்ல முடியாது. துபாய்க்கு சொந்த பயணமாக சென்றிருந்த துணை முதலமைச்சர் கூட நேரடியாக தனி விமானத்தில் வந்து பார்த்துட்டாரு. சிஎம்மும் இரவோடு இரவா போயிட்டு எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு அவரும் பல கருத்துக்களை சொன்னதையும் நம்ம பார்த்துருக்கோம். இதை கொஞ்சம் முன்னாடியே செஞ்சிருக்கலாமே. அதாவது தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும், தாவேகாவின் பிரச்சார கூட்டங்கள் எப்படி நடந்துட்டு இருக்குது, அதனால என்னென்ன அசம்பாவிதங்கள் நடக்குதுன்னு என்ன தமிழக அரசுக்கு தெரியாதா என்ன? அதையா சரியா கையாள முடியலையா உங்களால? யூஸ்வலா வந்து நேர்காணல்ல உட்காந்து உங்ககிட்ட உரையாடுற மாதிரி இல்லாத ஒரு கனத்த இதயத்தோடு நான் அமர்ந்திருக்கிறேன். ஏன்னு சொன்னா, காலை வரை 39 உயிர்கள், ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்பாக இன்னொரு உயிரை நாம் இழந்திருக்கிறோம். 51 பேர் சிகிச்சை பெற்று வந்தார்கள். அதில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி 2 மணி நேரத்திற்கு முன்பாக இறந்திருக்கிறார் என்ற செய்தி கேட்டு மிகுந்த வருத்தம் அடைகிறேன். அந்த 40 பேர் இறந்த குடும்பத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நைட்டு வந்து திமுக தொண்டர்கள் யாருமே உறங்கலை. இன்றைக்கு இது போன்ற ஒரு சம்பவத்தை பார்த்துவிட்டு தமிழக மக்களும் சரி, திமுக தொண்டர்களும் சரி, உறக்கம் இல்லாமல் என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்கள் தலைமைச் செயலகத்துக்கு போனார். எனக்கு வந்து மனது ஃபுல்லாக கரூர்லேயே இருக்குன்னு சொல்லிட்டு 1 மணிக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி 2-2:30 மணிக்கெல்லாம் கரூருக்கு சென்று அங்கே எல்லாத்தையும் துரிதப்படுத்திவிட்டு அங்கே வைக்கப்பட்டிருந்த பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அங்கே இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். நீங்க சொன்னீங்க துரிதகடியாக இதுக்கு முன்னாடி செய்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, இதை எந்த நோக்கத்துல நீங்க கேள்வி கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியும். அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்க வேலை, நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும். மாதேஷ் ரஜினி வராருன்னு சொல்லிட்டு நேர்காணல் ரெடி பண்றாரு. ரஜினி கூட ஒரு 4 பேரை கூட்டிட்டு வந்துட்டு உட்கார வச்சு கேள்வி கேளுங்க, நேர்காணல் எடுங்கன்னு உங்ககிட்ட நான் வந்து சொன்னா மாதேஷ் எடுப்பாரா? இல்ல, அப்படி என்ன மாதேஷ் தயார் பண்ணது ரஜினிக்கு மட்டும்தான். அப்போ 10,000 நபர்கள் என்று அனுமதி வாங்கிவிட்டு 27,000 வரை
அங்கே திரட்டுவது என்பது யார் மீதான தவறு? உடனே இந்த கூட்டத்தை ரத்து செய்திருக்கலாமே காவல்துறை, கரூர் காவல்துறை ரத்து செய்திருக்கலாமே. 10,000 மேல வருது, நீங்க விஜய் போக கூடாது. இன்னொன்னு விஜய் சொன்ன டைமுக்கு வரல, ஆமாவா? சொன்ன டைமுக்கு வரல தானே? 8:45 நாமக்கல் சொல்றாரு, 8:45 இங்க கிளம்புறாரு. அது யார் தப்பு? தமிழ்நாடு அரசு தப்பா? அவரு லேட்டா கிளம்புற தமிழ்நாடு ரத்து பண்ணுங்க சார் அவர் கூட்டத்தை. அதுதானே சார் உங்க டியூட்டி. காவல்துறை 10,000 பேருக்கு அவருக்கு எப்படி சார் ரோட் ஷோ நடத்த நீங்க அனுமதி கொடுத்திருக்கீங்களா சார்? அத சொல்லுங்க. ரோட் ஷோக்கு அனுமதி கிடையாது. ஒரு இடத்துல இருந்து பிரச்சாரம் பண்ணணும். அதுக்கு காரணம் யாரு? நிர்வாகிங்க. தாவேக்காவுடைய நிர்வாகி என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? உங்க லேப்ஸ சொல்றேன், உங்க ஃபெயிலியரை சொல்றேன், கவர்மெண்ட் ஃபெயிலியரை நான் சொல்றேன். அரசாங்கம் துரித கதியிலே நடவடிக்கை எடுத்து இன்றைக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்ம் எல்லாம் ஏறி நின்னாங்க. சாக்கடிச்சு ஏதோ ஆயிருப்பாங்க. அதை தடுத்தது தமிழ்நாடு அரசாங்கம். குறுகலான இடத்தில் எங்களுக்கு அந்த கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தது ஒரு காரணம். அங்க இதை விட குறுகலான இடத்துல அவங்க வந்து கேட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, அந்த ரவுண்டானா பகுதி இன்னும் குறுகலான பகுதி, அந்த இடத்துல அனுமதி கோரியது தாவேக்கா. ரைட்டு. அனுமதி கொடுக்க மறுத்து விட்டு இது குறுகல் இல்லாமல் இது வந்து விசாலமான பகுதியா? எவ்வளவு பேர் கூடுற பகுதி? அவங்களுக்கு என்ன தெரியுமா, கொஞ்சம் அதாவது ரோடு சின்னதா இருக்க இடத்துல ஹியூஜ் கிரவுட நிப்பாட்டி நாங்க வந்து பெரிய கட்சி அப்படின்னு காமிச்சுக்கணும்ன்றதுனால இன்னைக்கு 40 பேரை காவு வாங்கி இருக்கிறது தாவேக்கா. சார் நான் என்ன கேக்குறேன், நீங்க வந்து இதற்கு அனுமதி அந்த பகுதியில அனுமதி கொடுக்கறது வேண்டாம்ன்றது காவல்துறை முடிவு பண்ணணும். மாவட்ட கண்காணிப்பாளர் தான் கொடுத்தது. 10,000 பேருக்கு அதிகமாக கூட்டியது தாவேக்காவின் தவறு, தாவேக்கா தலைவரின் தவறு, தாவேக்கா பொதுச் செயலாளரின் தவறு. 10,000 பேர்னா நீங்க என்ன தலை எண்ணி பார்த்தா நீங்க கூட்ட சேர போறீங்க? நான் என்ன கேக்குறேன், நேற்று காலையில 27,000 பேரையும் சேருங்க, தலையை எண்ணி பார்க்க போறீங்க. நான் கேக்குறாரு மாதேஷ். என்ன கேக்குறேன், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 25,000 பேர் கூடினாங்களோ 30,000 பேர் கூடினாங்களோ, விஜய் வந்த நேரமே அவர் தாமதமா தான் வந்திருக்காரு. 3 மணிக்கு வர வேண்டியவர் 7 மணிக்கு வந்திருக்காரு. உங்களுக்கு அங்க கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்குன்னா விஜய் பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுத்திருக்கணும். ஆமா, அது உங்க ரூல்ஸ், அவங்களுடைய இது காப்பாற்ற வேண்டிய கடமை. அது கரெக்ட்டுங்களா? லா அண்ட் ஆர்டர் காப்பாற்ற வேண்டிய, அங்க எதுவும் இஷ்யூ நடக்கக்கூடாது. உங்களுக்கு முன்கூட்டியே IS உளவுத்துறை கண்காணிச்சு இருக்கும். ஆமா, கண்காணிக்க வேண்டிய அதுவும் கடமை தானே. அதெல்லாம் ஏன் செய்யல? எங்க நடந்துச்சு தப்பு, எங்க ஃபெயிலியர்? விஜய் செய்த தவறை மட்டும் சுட்டி காட்டாதீங்க. காவல்துறை எத்தனை பேர் அங்க மைக்ல சொல்லிட்டு இருக்காங்க, வராருன்னு சொல்லிட்டு 8:45 நாமக்கல்ல அவரோட அதிகாரப்பூர்வ பக்கத்துல சொல்றாரு 8:45 சொல்லிட்டு. 8:45 சென்னையில கிளம்பி 2 மணிக்கு போய் பேசுறாரு. முடிஞ்சு போச்சு. கரூர்ல 12 மணி நேரம் சொன்னாரு. கேக்குறேன், அப்பதான் சொல்லுங்க. நாமக்கல்லே ஃபெயிலியர். ஆமா, 8:45 அங்க இருக்க வேண்டியவர் சென்னையில இருக்காரு. யாருடைய ஃபெயிலியர்? அங்க யாருடைய ஃபெயிலியர்? நீங்க ஏன் சார் அனுமதி கொடுக்குறீங்க தொடர்ச்சியா? யாரோட ஃபெயிலியர் சார் அது? சார் அனுமதி கொடுக்கலனா நான் என்ன வந்து கைய வந்து இதுக்கு மேல உயர்த்த கூடாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லி பேசுறது. அனுமதி தந்தா ஏன் அனுமதி தந்தாங்கன்னு கேக்குறது. என்ன சார் நீங்க ஃபாலோ பண்ணுங்க சார். உங்க சட்டம் என்ன சார்? நீங்க கொடுத்த அனுமதி என்ன சார்? அதுக்கு மேல நீங்க வந்து அனுமதி கொடுக்காதீங்க. அவர் இஷ்டத்துக்கு அவர் வந்து ஊர்வலம் பண்ணிட்டு போயிருக்கிறது இங்க வந்து இது கிடையாது. சரிங்க, சத்திரம் கிடையாது. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு. ஆமா, அரசாங்கம் ஏன் கட்டுப்படுத்த தவறியது? விஜய் உங்களால ஹேண்டில் பண்ண முடியல, விஜய் கூட்டத்தை உங்களால ஹேண்டில் பண்ண முடியல. அதான் என் கேள்வி. சொன்ன எண்ணிக்கையை விட அதிகமாக கூட்டி வரதான் சார் செய்வாங்க. தாவேக்காவினுடைய தவறு, தாவேக்காவினுடைய தவறுக்கு காவல்துறை எப்படி பொறுப்பேற்க முடியும்? என்ன பேசுறீங்க நீங்க? தமிழ்நாடு அரசு எப்படி பொறுப்பேற்க முடியும்? கூட்டம் அதிகமாகி போச்சு, நிலைமை கட்டுக்குள்ள இல்ல அப்படின்றத கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு. ஆமா தானே? காவல்துறை யார் வச்சிருக்கு? இந்த அரசாங்கம் வச்சிருக்கா இல்லையா? தமிழ்நாடு அரசாங்கம் தான். இந்த அரசாங்கம் குறுகலான சாலையை எதுக்கு நீங்க அந்த இடத்த கொடுத்தீங்க? கொடுத்ததும் தப்பு இல்ல. அவங்க கேட்ட இடத்த நீங்க கொடுக்காதீங்க சார். கேட்டது இன்னும் குறுகலான சாலை. அந்த ரவுண்டானா பகுதின்றது, உழவர் சந்தை பகுதின்றது இன்னும் குறுகலான சாலை. அந்த இடத்திற்கு மாற்றாக தான் அங்க வந்து 5,000 7,000 சேர முடியும். நீங்க கேக்குறது 10,000. அதுக்கு இந்த இடம் தான் வந்து கரெக்டா 10,000 தான் அந்த கூட்டம் சேருதா? 10,000 கூட்டம் தான். இல்ல ஒரு கூட்டமும் அவங்க 10,000 8,000 சேருவாங்க, 20,000 சேருவாங்கன்னா அந்த லெவல்ல தான் கூடுதா? நீங்க 2 வாரமா பாக்கல, பர்மிஷன் போன சனிக்கிழமை பாக்கல, அதுக்கு முன்ன சனிக்கிழமை நீங்க பாக்கல கூட்டம். அது வந்து இங்க வந்து தரிக்கட்ட ஒரு கூட்டமா போயினுக்குதுன்னு தெரியுதுல்ல. ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியல தெரியுதா இல்லையா? இந்த உயிரிழப்புக்கு காரணம் என்ன? கட்டுக்கடங்காத கூட்டம். எதனால? காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கல, குறுகிய இடத்தை கொடுத்துருச்சு. நான் சொல்லல, அங்க இருக்கிற ஹீட் ஸ்ட்ரோக். அதாவது 2 மணில இருந்து வெயில்ல காக்க வச்சு 12 மணில இருந்து வெயில்ல தண்ணி இல்லாத மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்தவர்கள். அத நீங்க மனசுல வச்சுக்கணும். இவர் 10,000 பேர்னு கூட்டி 27 அங்கேயே வந்து அந்த கிரவுட் வந்து புஷ் பண்ணி தான் நிக்க வச்சு அவர் வர 7 மணி ஆகும். அசெம்பிள் பண்றதுல சார் காவல்துறை ஒழுங்குபடுத்தணும் சார். ஒழுங்குபடுத்துற வேலை காவல்துறைக்கு தானே. நமக்கு அரசாங்கம் கோட்டை விட்டுருச்சா? அதுதான் எதிர்க்கட்சிகளுக்கு
காவல்துறை சரியா பண்ணலன்றீங்க. நமக்கு நாமேன்னு ஒரு பயணத்தை 2015 திமுக தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய தளபதி தொடங்கினாரு. எல்லா இதுக்கும் ரோட் ஷோ போனாரு, நடந்தாரு, சைக்கிள்ல போனாரு. அவர் அன்னைக்கு எதிர்கட்சி தானே சார். எங்க தொண்டர்களே அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தானே சார். எங்களுடைய மாவட்ட செயலாளர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு கூட்டம் வருதுன்னா இந்த மாதிரி ரோட் ஷோ போறோம்னா மாவட்ட செயலாளர்கிட்ட ஒரு ஆலோசனை பண்ணணும். இங்க இவங்கெல்லாம் நில்லுங்க, இவங்கெல்லாம் வந்து நெறிமுறைப்படுத்துங்கன்னு சொல்லி உங்க கட்சி கூட்டம் சார். அது நீங்க தான் சார் நெறிமுறைப்படுத்தணும், வழிமுறைப்படுத்தணும். புது கட்சினா அப்ப அப்படியே திறந்து விட்ட மாதிரி எல்லாம் ஓடி வந்துருவீங்க. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது விஜய் கட்சியினருக்கும் பாதுகாப்பு தமிழ்நாடு அரசு கொடுத்தது, தமிழக காவல்துறை கொடுத்தது. 500 காவலர்கள் பணியில் இருந்தார்கள். இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு 500 காவலர்கள் போதுமா? 10,000 பேருக்கு 500 காவலர்கள் போதும். அதிகமா கொண்டது யார் தப்பு சார்? சென்னையில திமுக அறிவாலய கூட்டம் நான் பார்த்திருக்கேன், அன்பகம் கூட்டத்தை நான் பார்த்திருக்கேன். திமுகவின் ஏதேனும் ஒரு கூட்டம் நடந்தால் எவ்வளவு போலீஸ் அங்க சுத்தி நிக்கிறாங்கன்னு பாக்குறேன். சிஎம் உடைய கான்வாய் போகும்போது எவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்னு நான் பார்த்திருக்கேன். சரிங்களா? டெபுட்டி சீஃப் மினிஸ்டருக்கு எவ்வளவு வேண்டிய போலீஸ் நிக்கிறாங்கன்னு நான் பார்த்திருக்கேன். இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன் ஒரு பத்திரிகையாளர். இது வந்து இல்ல சார், விஜய் அங்க சொல்ற கூடியது காவல்துறை கட்டுப்பாடு அங்கு நிறைந்து இருந்திருந்தால் இங்கு இது நிலைமை மோசமா போகுதுன்னு கட்டுப்படுத்தி இருக்க முடியும். உங்களால இதை தடுத்திருக்க முடியும். அதையே பேச விடாம நிறுத்தி இருக்க முடியும். அதையே நான் திருப்பி கேட்கிறேன். நாமக்கல்ல சில பேர் மயங்கி விழுந்த பிறகு கரூரிலே ஏன் தனது நிர்வாகிகளை எச்சரிக்க மறுத்தார் விஜய்? ஏன் அங்க நிர்வாகிகளை ஒழுங்குபடுத்தி நான் வர லேட் ஆகுது, அங்க இருக்கிறவங்களுக்கு தண்ணி பாட்டில் கொடுங்க, தண்ணி பாட்டில் காவல்துறையா கொடுப்பாங்க? இல்ல, நான் பத்திரிகையாளரா நான் கேட்கிறேன் சார். விஜய் ஃபெயிலியர் தான் சார், நான் ஒத்துக்கிறேன். உங்க இடத்துக்கே வரணும். அவர் வந்து டோட்டலா அவர் தான் கொலாப்ஸ் பண்ணிட்டாரு, கூட்டத்தை சேர்த்துட்டாரு. அவர் வேற மாதிரி ஒரு பிரம்மாண்டம் பண்ணிட்டாரு, என்னத்தையா காட்டிட்டாரு. அவர் கூட்டத்தை காட்டணும்னு இந்த வேலையை பண்றாரு. நான் என்ன கேட்கறேன், நீங்க ஒழுங்கா அதை வந்து முறைப்படுத்தி இருக்கணும். இல்ல, அங்க தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சுதா இல்லையா? உங்களுக்கு காவல்துறைக்கு தெரிஞ்சுதா இல்லையா? அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுதா இல்லையா? 12 மணில இருந்து நின்று இருக்காங்க. ஒரு தண்ணி வசதி, அடிப்படை வசதிகள் கூட செஞ்சு தர மாட்டீங்களா? உங்களுக்கு வந்து டேரா போட்டு அவங்களுக்கு உணவு போடுங்கன்னு கூட சொல்ல. தண்ணின்றது ஒரு அத்தியாவசியம் சார். சார் ஒன்றும் இல்லை, ஒரு தந்தை வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. தன்னுடைய மனைவியும் அவரோட மனைவியும் பொண்ணும் போனாங்களாம், விஜயை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். நிறைய நேரம் ஆயும் ஃபோன் எடுக்கலையா சார். ஃபோன் எடுக்கலன்னுன்றேன். இவர் வந்து கால் பண்ணுறாரா, ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிட்டு அருகில் இருக்கிற காவல் நிலையத்திற்கு போயிருக்கிறா. நீங்கள் அந்த தனியார் ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கள், அங்கே இருப்பாங்க. ஏன்னா அங்கே தான் நிறைய பேர் அது கொண்டு போனாங்கன்னு சொல்லி தனியார் ஆஸ்பத்திரியில் போனேன். நீங்கள் வந்து அரசு ஆஸ்பத்திரிக்கு போங்க, அரசு மருத்துவமனைக்கு போங்க அப்படின்னு சொல்லி அரசு மருத்துவமனையில் போய் பார்க்குறப்போ பிணவரைக்கு போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்களா சார். இதை கேட்குறப்போ ஒரு சாதாரண ஒரு மக்களாக இருந்து கூட நான் யோசிக்கிறேன். தன்னை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்த மனைவியும் தன்னுடைய மகளும் திரும்பி வீட்டுக்கு வரலன்னு சொல்லி அவங்கள போய் பிணவரையில பார்த்த தந்தையோட வலி வந்து இதுக்கு யாரு சார் காரணம்? சார் இவருடைய சினிமாவை வந்து ஐப்பு காட்டணுன்றதுனால இந்த மாதிரி ஒரு குழந்தை இறந்துருக்கு சார். குழந்தை இறந்துட்டு அவங்க அப்பா வந்தம்மா எந்திரிமா, அப்பா வந்து தப்பு நடந்திருக்குல்ல. இந்த தவறுகளுக்கெல்லாம் இடம் கொடுத்து அங்கு வந்து அந்த பாதுகாப்பு பணியை முறைப்படுத்தி நம்ம சரிப்படுத்திருக்க வேண்டிய கடமை நம்ம கிட்ட தானே இருக்கு. அரசாங்கம் தானே சார் இதை பாத்துக்கணும். லா அண்ட் ஆர்டர் உங்க கையில இருக்கா, விஜய் கையில இருக்கா? ஆர்டர் சிறப்பாக இன்றைக்கு தமிழக காவல்துறை கையாண்டது சார். அதுல வந்து 40 பேர் செத்து போயிட்டாங்க, 10,000 பேர் செத்து போயிட்டாங்க சார். இதுதான் லா அண்ட் ஆர்டர் பாதுகாப்பு. யாரு சார் அதிகமா கூட்டினது? யாரு சார் அதிகமா கூட்டினா? திரும்ப 10,000 விடுங்க சார். அவங்க அடிப்படை தேவைகளை ஏற்பாடு செய்து தருவது யாரு சார்? உங்க கட்சி நிகழ்வு சார். நீங்க உங்க நிறுவனத்தை ஆதர் நிறுவனத்தின் இதுல வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறீங்கன்னா அதுக்கு அடிப்படை வசதிகளை காவல்துறையினரா செஞ்சு 2 மணில இருந்து அடிப்படை தேவை அங்க இல்லன்றத காவல்துறை உணர்ந்ததா இல்லையா? ஸ்மெல் பண்ணதா இல்லையா? உளவுத்துறை ஸ்மெல் பண்ணதா இல்லையா? ஒட்டுமொத்தமா தாவேகா மேலயும் விஜய் மேலயும் பழிய போடாதீங்க. இங்க வந்து செய்ய வேண்டிய கடமைகளை நீங்களும் செய்திருக்கணும்ன்றதுதான் ஒரு கேள்வியா இருக்கு. அங்க அடிப்பாங்க, ஆம்புலன்ஸ் டிரைவர்ல வெளியே கொண்டு வந்து அவங்கள வந்து உதாசீனப்படுத்துவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்நாடு காவல்துறையினான்னு ஒரே ஒரு பழிய போட்டு போவாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள், எங்களுடைய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேசுறாரு இவரு. இன்னைக்கு இந்த உயிர்கள் அங்கே ஊசலாடி கொண்டிருக்கும் போது முதலாளாய் அங்கே மருத்துவமனைக்கு சென்று அவர்களை அந்த பணிகளை துரிதப்படுத்தியவர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். அவரை பேசுவதற்கு இவருக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது தெரியுமா? இவர் வந்து பேசிட்டு போறாரு. அரசியல் அதுதான் விவாதமா பண்ணுது. காலையில நிலைமை வேற மாதிரி இருந்துச்சு. இல்ல சார், இவரு யார பேசிட்டு போனாரோ அவர்தான் அங்க ஃபர்ஸ்ட் போய் நிக்கிறாரு. எங்களுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அந்த பிணங்களை பார்த்து அழுகிறாரு, கதறாரு.
இன்னைக்கு எங்களுடைய துணை முதலமைச்சர் கண் கலங்குறாரு. எங்களுக்கு கண்கள்லாம் குளமாகுது சார். அதெல்லாம் பார்த்துட்டு இத வந்து கொஞ்சம் முன்னாடியே முறைப்படுத்திருக்கலாம்ன்றதுதான் என்னுடைய முதல் கேள்வி. நீங்க அதுக்கு பதிலே சொல்ல மாட்டீங்க. 10,000 பேர் தான் கேட்டாங்க. 10,000 பேர் தான் கேட்டாங்க. 10,000 பேருக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கிறது. தன்னுடைய நிகழ்ச்சிக்கு எத்தனை பேர் வர வேண்டும், அதை எப்படி முறைப்படுத்த வேண்டும் என்று அந்த மாவட்ட செயலாளர் லெட்டர் கொடுக்கிறாரு. அத ஒழுங்கா நடக்குதா தெரிஞ்சிருக்கணும். இல்ல சார், நான் வந்து விக்கிரவாண்டி மாநாடுல இருந்து வரேன். விக்கிரவாண்டி மாநாடு, மதுரை மாநாடு, அதற்கு பிறகு இப்ப அந்த தாவேகா பிரச்சாரம் ஏற்கனவே 2 சனிக்கிழமை நடந்திருக்கு. இது 3வது சனிக்கிழமையில இந்த இஷ்யூ நடந்துச்சு. கடந்த 2 சனிக்கிழமையில இவர் ப்ராப்பரா சொன்ன மாதிரி தான் அந்த கூட்டம் வந்துச்சா? நீங்க சொல்லுங்க. இப்ப தாவேகால இருந்து ஒருத்தர் சொல்லி இருக்காரு. நான் சொல்றேன், காணொலியை கூட போட்டு காட்டுறேன். எனக்கு வந்து எங்களுடைய படையே போதும், எங்களுடைய பாதுகாப்புக்கு, எங்களுடைய தொண்டர்கள் பாதுகாப்புக்கு எங்களுடைய படையே போதும், வேற யாரும் தேவையில்லை. அதனால அங்க பாதுகாப்பு அந்த கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பாளர்களே பேசியிருக்காரு. அவர் சொல்லி இருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இன்றைக்கு காவல்துறை அவர்களுக்கு அது எப்படி ஒரு சிறப்பான ஏற்பாடு இங்க செய்திருந்தது. கட்டுக்கடங்காத தடியடி நடந்திருக்கு. நான் கேட்கல இந்த கேள்வி எல்லாம். இப்ப சந்தேகத்துக்குரிய கேள்விகளை எதிர்க்கட்சிகள் நிறைய பேர் அங்க மரத்துல ஏறி தொங்குவாங்க, மரத்துல ஏறி பெண்கள் மீது விழுவாங்க. இப்படியெல்லாம் செய்யறப்போ போலீஸ் வந்து வேடிக்கை பார்த்துச்சுன்னா ஓ சிறப்பான போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க வந்து சில அசம்பாவிதங்களை அவங்க கட்டுக்கடங்காத டிரான்ஸ்ஃபார்ம் மேல ஏறி நிக்கிறான், வேடிக்கை பார்த்து நிற்க முடியும். கரண்ட் கம்பத்து மேல ஏறான், வேடிக்கை பார்த்து நிற்க முடியும். சரி, நீங்க தடை பண்ணுங்க சார். இந்த பிரச்சாரத்துக்கு தடை பண்ணுங்களேன். நீங்க இல்ல அவங்க கோர்ட்டுக்கு போறோம். நான் வந்து உங்க பேச்சுக்கே வரேன் சார். அவர் வராரு, அவர் வர்றப்போ கட்டுக்கடங்காத கூட்டம் சார். அவன் அத தடைன்னு சொல்றாரு. அங்க நிலைமை எப்படி மாறும்? திரு ரஜினி, நான் என்ன சொல்றேன், அவர் வந்து மரத்துல ஏறுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறாங்க, அடுத்தவங்க வீட்டு பில்டிங் மேல ஏறுறாங்க, அங்க இருக்கிற கடைகள் எல்லாம் சாத்தப்படுகிறது, இதெல்லாம் நடக்குது, இஷ்யூ இருக்குது, ரைட்டுங்களா? நீங்க இந்த பிரச்சனையெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இது சரியில்லை. நாங்க உங்களுக்கு 13 நிபந்தனை விதிச்சாலையும் நீங்க அதை காதல வாங்கிக்கிறதுல செய்யறது கிடையாது. 15 நிபந்தனை விதிச்சாலையும் காதல வாங்கிக்கிறதுல இந்த இஷ்யூ எல்லாம் இருக்கு. திரு விஜய் அவர்களே, நீங்க இதெல்லாம் முறைப்படுத்துங்க முதல்ல, அப்புறமா உங்க பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்குறோன்றத நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. ஆமா தானே? அது நடந்திருக்கு, ஏற்கனவே அது நடந்திருக்கு. நேத்தைக்கு கரூர்ல ரொம்ப குறுகலான இடத்துல கொடுத்ததன் விளைவுதான் இது சம்பவங்க. இன்னொன்னு, அங்க வந்து பாதுகாப்பு போதிய அளவுக்கு இல்லைங்கன்ற மக்கள் பேசுறதா, நான் காலையில இருந்து மக்கள் பேசுறதை எடுத்து வச்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட கேள்வியா கேட்கறேன். பப்ளிக் சொல்றாங்க. அங்க எவ்வளவோ கட்சிகள் கூட்டம் கூட்டி இருக்கிறது. எல்லா கட்சிகளும் அதற்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதே பகுதியிலே பரப்புரைக்கு போயிருக்காரு. 2024 திருமிகு ஜோதிமணி எம்பி அவர்கள் அவங்களுக்கு பிரச்சாரத்துக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் போனாரு. அந்த இடத்தை இவங்க கேட்டிருக்காங்க. அந்த இடத்த கேட்டிருக்காங்க. அது கொஞ்சம் விசாலமான இடம். அந்த இடத்தை ஏன் பர்மிஷன் கொடுக்கல? விசாலமான இடம். ஆமா, எந்த இடம் அது? அவங்க கேட்ட இடம் வந்து கொஞ்சம் விசாலமான இடம். கேட்ட இடம் 2 இடம். உழவர் சந்தை 1, ரவுண்டானா 1, 2 இடமும் குறுகலான சாலை என்று அனுமதி கொடுக்கவில்லை. விசாலமான சாலை என்றெல்லாம் அனுமதி கொடுக்காம உழவர் சந்தையோ ரவுண்டானாவோ சப்ஜெக்ட் டு பழி போடுறது அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இருந்தா காட்டுங்க, அவங்க கேட்ட இடத்தை நீங்க கொடுக்கலன்றாங்க. 2 இடம் கேட்டாங்க. நான் தான் சொல்றேனே, ரவுண்டானாவும் உழவர் சந்தையும் கேட்டாங்க, அவங்க குடுக்கல. ஏன்னா அங்க வந்து 5000 7000 பேர் தான் கூட முடியும். இல்ல சார், இல்ல சார். இருந்தா காட்டுங்க, இருந்தா காட்டுங்க. ஆதாரத்தை காட்டுங்க. தாவேகா தரப்பு சொல்றது நாங்க கேட்ட இடத்தை தாவேகா தரப்பு சொல்றதை காட்டுங்கன்றேன். அந்த மாதிரி இல்ல சார். ஏதோ சார் உங்களால முப்பெரும் விழா நடத்த முடியுது. இருங்க, முப்பெரும் விழா கரூர்ல நடத்த முடியுது. ஆமா தானே? அவ்வளவு பெரிய கூட்டத்தை வச்சுக்கிட்டு முப்பெரும் விழாவை நீங்க நடத்தி முடிச்சிட்டீங்களா? கொட்டுமலையிலும் ஒருத்தர் கூட எந்திரிச்சு போல ஒரு சேர் உடையில ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கல. சேர் எல்லாம் தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து மழை வருதுன்னா நான் கூட நீங்க சொன்னீங்க சார். திரு விஜய் அவர்கள் கூட்டத்துல இந்த கூட்டம் எல்லாம் நடக்குதுன்னு நீங்க தான் சொன்னீங்க. சேர் தூக்கி தலைமையில வச்சுக்கலாம். என்னது மழை வந்து வச்சாங்களா? அவங்க யாரு? அவங்க நீங்க சேர் எங்க தூக்கிட்டு போயிருப்பாங்க. மழை வருதுன்னு சொல்லிட்டு அதை வந்து மழை துணி வரக்கூடாது. வாழைத்தாரெல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. சரிங்களா? பிரியாணி அட்டையாவை தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம கட்சியும் கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ள போய் தட்டையெல்லாம் எடுத்துடுறாங்க சாப்பிட்ற இடத்துல. இதெல்லாம் நடக்குது. இதுவும் நடக்குது. திமுகவிலேயும் இது நடக்குது சார். இவங்க புது கட்சி. நான் என்ன கேட்கறேன், நீங்க வந்து ஒரு அடிப்படையான ஒரு பாதுகாப்பு இங்கு சிக்கல் இருக்கு, அவங்களால உளவியெல்லாம் நமக்கு நிறைய பிரச்சனை ஏற்படுது, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வர்ற மாதிரி இருக்குன்றத ஏன் கவர்மெண்டால போலீஸால ஸ்மெல் பண்ண முடியலன்னு நான் கேட்கறேன். உங்களால அதை உணர முடியலையா? மதியமே தெரியலையா உங்களுக்கு இது இஷ்யூவா மாறும்னு? உங்களுக்கு அப்படி தெரியலையா தோற்றம்? அதான் நான் கேட்கிறேன்.
ஒரு கூட்டம் கூடுது 10,000 அந்த எண்ணிக்கை வந்து அதிகமாயின போது இன்னும் இப்ப வருவார் மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க. அங்க இருந்து போலீஸ் அதிகாரிகளோ காவல் அதிகாரிகளோ சொல்றாங்க வெயிட் பண்ணுங்க. அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் தான் அனுமதி கேட்கிறார், அனுமதி தரோம். அதிகமாக கூடியதற்கு யார் பொறுப்பேற்க வேணும்னா நீங்க காவல்துறையை குற்றம் சாட்டுறீங்க. இதுதான் நான் குற்றம் சாட்டலீங்க, நான் குற்றம் சாட்டல. நீங்க இப்ப அதுதான் சொல்றீங்க, கேள்வியா சொல்றீங்க. காவல்துறை என்ன பண்ணுது? காவல்துறை சார் கூட்டினது யார் தப்பு சார்? நான் என்னன்ற நிறுத்தி இருக்கலாமே, தடை விதிச்சிருக்கலாமே. நீங்க பேசக்கூடாது, நாங்க கொடுத்த டைமுக்கு நீ வரலன்னு சொல்லி இருக்கணும். ஆமாதானே? நீ நாளைக்கு போய் அடுத்து மறுபடியும் நீ டேட் கேளு, டைம் கேளு. அன்னைக்கு நீ என்ன டைம் கேக்குறீங்க? உடனே நீங்களே என்னன்னு பேசிருப்பீங்கன்னா, விஜயை தடுக்க பாக்குறது திமுக, விஜயை தடுக்க பாக்குறது தமிழக அரசு அப்படின்னு ஒரு டிபேட் வச்சு பண்ணிருப்பீங்க. சார் உங்க சட்டம் ஒழுங்கை நீங்க காப்பாத்துங்க சார், தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்துங்க சார். தண்ணி குடுக்கல அந்த கட்சி, ஒரு வர்றவங்களுக்கு ஒரு தண்ணி கொடுத்திருந்தா இதுல பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டு இருக்கும். தண்ணி கூட இல்லாத 7 மணி நேரம் நிக்க வச்சு ஹீட் ஸ்ட்ரோக்கால செத்துருக்காங்க சார். இது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா சார்? சார் எனக்கு நைட்ல தூக்கம் வரல சார், கண்ணை பாருங்க சார், அவ்வளவு கண் கலங்கி அந்த உயிர்களை பறிப்போயிட்டு இருக்கு சார். ஒரே எமோஷனலா பண்ணல. மெடிக்கல் வந்து எவ்வளவு துரிதமா இருக்கு. மருத்துவர்களை பத்தி சொல்லி இருக்காரு அவரு. 326 மருத்துவர்கள் இன்றைக்கு பணியில இருக்கிறாங்க. 39 இது உயிரும் பிணமாதான் மருத்துவமனைக்கு வந்துச்சு. ஒரு உயிர் மட்டும்தான் இப்ப வரையும் விட்டுருக்கோம் நம்ம. மீது எல்லாமே இன்றைக்கு வந்து துரிதமாக நடவடிக்கை எடுத்து பல உயிர்களை காப்பாற்றி வருகிறோம். இல்ல நிலைமை இவ்வளவு மோசமா போனதுக்கு காரணம் விஜய் தரப்பு தான்றீங்களா? தாவேகா தானா? 100% அந்த தரப்பு தான். காவல்துறை அங்க இருந்துச்சா இல்லையா சார்? காவல்துறை மோசமா போய் இல்ல. நான் உங்களுக்கு காவல்துறை அதிகாரி எத்தனை பேர் இருந்தாங்கன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இது கூட சொல்றேன். மாவட்ட எஸ்பி 3 ஏடிஎஸ்பி 4 டிஎஸ்பி 7 ஆய்வாளர்கள் 58 உதவி ஆய்வாளர்கள் பாதுகாப்பு பணியில் இருந்தனர். மொத்தம் இவ்வளவு பேர் பாதுகாப்பு பணியில் இருந்திருக்காங்க. மொத்தம் வந்து 500 பேர் பலியை கொடுத்திருக்கோம். நாம 40 பேர் பலியை கொடுத்திருக்கோம். அதுதான் சார். யாரு கூட்டம் நடத்தினாலும் தன் தொண்டர்களை பொண்ணும் இல்ல. திமுக தலைவர் வந்து தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு, ஒரு வேண்டுகோள் எழுதுறாருன்னா இந்த மாதிரி கூட்டம் நடக்க போது எல்லாம் பாதுகாப்போடு வந்து செல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இதை விடுங்க சார். 33 வருட திரை வாழ்க்கையில் விஜய் ஒரே ஒரு முறையாவது பிளாக்ல டிக்கெட் விற்காதீங்க, ரோகிணி தியேட்டரை வந்து சீட்டை அடிச்சு உடைச்சாங்களே அப்போ ஒரே ஒரு அறிக்கையாவது அறிவுரையாவது இப்படி எல்லாம் பண்ணாது. இல்ல அவங்களுமே தனி அரசாங்கம் காவல்துறை கொடுக்கிற நிபந்தனை தனி. அவர் ஒரு நிபந்தனை சொல்லிதான் அவர் வர வைக்கிறார். ஆண்டுகால திரை வாழ்க்கையில அவர் இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரு. திரு ரஜினி 9 குழந்தைகள் இறந்து போயிருக்கு. ஆமா தானே? 9 குழந்தைகள் இறந்திருக்கு. குழந்தைகளை தூக்கிட்டு வரவங்க கர்ப்பிணிகளும் அந்த கூட்டத்தில் நிக்கிறாங்கன்னு ஏன் போலீஸுக்கு தெரியல? 500 போலீஸ்க்கு அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பாத்துருப்பாங்களா? பாத்துருக்க மாட்டாங்களா? காவல்துறையினர் அங்க கூட்ட விஜய பார்க்கணும்னு வருது. இல்ல இல்ல நீங்களா பார்க்காதீங்க போங்க, நேரா சொல்ல முடியுமா சார்? ஆபத்துல போயிடுவாங்களா? ஆபத்துல போய் முடியும். ஏன் காவல்துறைக்கு தெரியல? நான் கேக்குறேன், திரும்ப திரும்ப கேக்குறேன், நீங்க பதிலே சொல்லுங்க. ஆல்ரெடி உயர்நீதிமன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்லி இருக்காங்க. கர்ப்பிணி பெண்களை கூட்டி வராதீங்க, அவரே பொறுப்பா? குழந்தைகளை கூட்டி வராதீங்க. சாட்டர்டே நிகழ்ச்சி வச்சிரோம், போய் கேளுங்க. சாட்டர்டே நிகழ்ச்சி வச்சாதான் மாணவர்கள் வருவாங்க. சாட்டர்டேவா இருக்கட்டும், சண்டேவா இருக்கட்டும், மண்டேவா இருக்கட்டும், கவர்மெண்ட் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுக்கணும். அரசாங்கம் சார்பாக அரசாங்கத்தின் வந்து ரீதியாக பாதுகாப்பு எல்லாம் கரெக்டா தான் கொடுத்தோம். சாட்டர்டே வச்சா நமக்கு மாணவர் கிரௌடு வரும், ஸ்டூடெண்ட்ஸ் கிரௌடு வரும், ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க வரும் அப்படின்னு வச்சது தாவேகா தலைவர் அவர்கள். அவங்க கிட்ட தான் நீங்க போய் கேட்கணும். எதுக்கு சார் சாட்டர்டே வைக்கிறாரு இவரு? ஏன் வந்து டே டைம்ல வச்சிருக்கலாம்? இன்னும் சொல்ல போனா வார நாட்கள்ல வச்சிருந்தா இது போன்ற கூட்டம் வந்து குறைந்திருக்கும், இது போன்ற அசம்பாவிதங்கள் நடந்திருக்காது. அதை வந்து தடுத்திருக்கலாம். சாட்டர்டே சொல்லி இல்ல. ஒரே ஒண்ணு கேட்கறேன், ஏன் சாட்டர்டே மார்னிங் தான் கிளம்பி போனோமா? ஏன் ஃப்ரைடே நைட்டே போய் தங்கி இருக்கலாமே? ஃப்ரைடே நைட்டே அங்க போய் தங்கி மார்னிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமே? கரெக்டா 8:45 சொன்னா ஒரு 9:30 மணிக்காக போய் சேருங்க, 2 மணிக்கு போய் சேர்றீங்க. எப்ப போகணும் எப்படி போகணும் அப்படின்றத நீங்க டிக்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சரி ஓகே, அவர் அந்த பேச்சையே கேட்கல. 8:45 சொல்லிட்டு 2 மணிக்கு போவாரு, நான் வந்து எதுவும் பேசக்கூடாது அதானே? இல்லங்க, அவர் இந்த மாதிரி எல்லாம் தவறு பண்றாருன்னு தெரியுது இல்ல. இதை வந்து சரிப்படுத்த வேண்டிய இடத்துல இருந்த காவல்துறை இதையெல்லாம் சரிப்படுத்தி விட்டு பிறகு அடுத்த வாரத்திலிருந்து நான் எதிர்பார்க்கிறேன் அவருடைய பரப்புரை தடை செய்யப்படும். அவருடைய பரப்புரைக்கு அனுமதி இந்த நாட்டுல இன்றைக்கு இவ்வளவு 40 பேர் இறந்திருக்கிற இந்த சூழலிலே என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்லுகிறேன், அந்த 40 பேர்கள் இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார்கள். அடுத்த பரப்புரை அடுத்த வாரத்திலிருந்து அவருக்கு அனுமதி அளிக்க கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக. நீங்க நினைச்சது நடக்குதோ? நீங்க வந்து அதை செய்யணும்னு நினைச்சீங்க, அது நடந்துச்சோ? தன்னுடைய தொண்டர்களுக்கு அறிவுரைகளை கூறி கரெக்டா ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரட்டும்.
ஒரு தொண்டர்கள் ஆலோசனை கூட்டம். நான் என்ன கேட்கறேன், 1.5 வருஷமா அவர் கட்சி 2 வருஷமா நடத்திட்டு இருக்காரு. அவர் ஸ்ட்ரக்சர் ஒழுங்கா தான் பண்ணாரா? அவர் போன கூட்டத்துல எல்லாத்துலயுமே பிரச்சனை நடந்திருக்கு. கரூர்ல ஆகுது, திருச்சி வந்து செய்தியாளர்கள்லாம் போய் கேக்குறாங்க, பதில் சொல்லாத ஓடுறாரு. சென்னை வந்துட்டு அறிக்கை விடுறாரு. 15 மணி நேரம் கழிச்சு யாராவது வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க. நல்லா விசாரிங்க. பல மணி நேரம் கரூர் டு திருச்சி சாலையில காத்திருந்திருக்காரு திரு விஜய் அவர்கள். கார்ல போகும்போது இந்த சம்பவம் தெரிந்து அவரு நான் மக்களை சந்திக்கணும், பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கணும்னு போது காவல்துறை தரப்பில் அனுமதி கொடுக்க மறுத்திருக்காங்க. நீங்க அங்க போகக்கூடாது, நாங்க விட மாட்டோம், ஏற்கனவே உங்களாலதான் இவ்வளவு சிக்கல். அப்படியே இதே வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அதற்கு பிறகுதான் நீங்க கிளம்பி சென்னை போங்க, இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை வந்து காவல்துறை அனுப்பி வச்சிருக்காங்க. இதுதான் நடந்தது. வந்து நான் விசாரித்தேன். நீங்க வந்து விசாரிச்சுக்கோங்க. என்னை பொறுத்தவரையில் உங்கள் கட்சி நடந்த ஒரு பரப்புரையிலே நடைபெற்றிருக்கிற ஒரு அசம்பாவிதம். இதற்கு அவர் பொறுப்பேற்றிருக்க வேண்டும். சரி, ஓகே, நீங்க சொல்றீங்க, ஏதோ நீங்க எங்கேயோ கேட்டிருக்கீங்க, யாரோ சொல்லியிருக்காங்க. புஷி ஆனந்த் எங்க போனாரு? தாவேகா நிர்வாகிகள் எங்க போனாங்க? ஒருத்தராவது அந்த மருத்துவமனைக்கு உளவுத்துறை எங்க போச்சு? இன்டெலிஜென்ஸ் எங்க சார் போச்சு? அத கேளுங்க சார். காவல்துறை என்ன சார் இவருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகப்படுத்தினா பொங்கி எழுவாராம். இவர் வந்து பொங்கி எழுந்து எனக்கு வந்து அனுமதி தர்றதில்ல, என்னை வந்து கை தூக்க வேணான்னு சொல்றாங்க, என்னை வந்து இது பண்ண வேணான்னு சொல்றாங்க. எங்கேயாவது ஒருத்தர் லைட் ஆஃப் பண்ணி போட்டு விளையாடுனதை பார்த்துருப்பீங்களா? இது நான் விளையாட்டு போட்டிக்கா வரீங்க நீங்க இது பரப்புரைக்கு வந்துட்டு வந்து ஒரு நடிகர்ல இருந்து ஒரு தலைவரா அவர் வந்து இன்னும் வந்து நடிப்புலயே இருக்காரு சார். இன்னும் வந்து நடிகர்ல இருந்து அவர் அரசியலுக்கு வரல. அதே மாதிரி தன்னுடைய ரசிகர்களை இன்னும் தொண்டர்களாக அவர் வந்து தரம் உயர்த்தவில்லை. இன்னும் அவர்கள் வந்து ரசிகர்களாகவே இருக்கிறார்கள். நிறைய பேர் அதுல வந்தவங்க இது கூட சினிமா டிக்கெட் வாங்க முடியாத சூழ்நிலை இருப்பவர்களும் நம்ம வந்து சினிமால வராராம், அவரை போய் நேர்ல பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களும் அதுல இருப்பாங்க. அவங்களையும் எல்லாரும் வந்தவர்கள் எல்லாமே வந்து தொண்டர்கள் இல்ல, ரசிகர்களா இப்ப எவ்வளவு கண்குத்தி பாம்பா நம்ம பார்க்கணும். ஏற்கனவே அவன் என்ன பண்ணுவான், காலையில பார்க்கணும்ன்றது யார் அதை லீட் பண்றாரோ அவர் பார்க்கணும். அதற்கு காவல்துறையினர் ஒத்துழைப்பை தந்திருக்கிறார்கள். ஒத்துழைப்பு தரவில்லை என்று 19ஆக நாம் எல்லாரும் சொல்ற மாதிரி சொல்லிடக்கூடாது. பாவம் ஒரு பக்கம் இல்லைங்க, ஓகேங்களா? இங்கு சுமைகள் நாளைக்கு பிரச்சனை நடந்தா இது வந்து இப்ப நீங்க டெல்லி வரைக்கும் கேக்குறாங்க. ஆளுநர் அறிக்கை கேட்டிருக்காரு. அமித்ஷா உள்துறை அவங்க ஒரு தனி கேட்டிருக்காரு. இல்ல, இது வந்து நாளைக்கு நம்ம தான் அறிக்கை கொடுக்கணும். மாநில அரசு என்ன, இந்தியா முழுக்க இன்னைக்கு என்ன மாநில அரசு, தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாட்டுல மானத்தை எடுத்துட்டு போயிட்டு இப்படி மானத்தை இன்னைக்கு தரம் உயர்கிறது தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடுன்னு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறார் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையிலே தமிழ்நாட்டின் மீது ஒரு கரும்புள்ளியை இந்த நடிகர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பது தமிழ்நாட்டுக்கே ஒரு வெக்கக்கேடு சார். இவரால் இல்ல, அவர் நடிகர் டு தலைவர் ஆயிட்டார் சார், கட்சி ஆரம்பிச்சார் சார். ஒரு கட்சியின் நிகழ்வில் தான் இது நடந்திருக்குது. அவர் கட்சி தலைவராக இருந்திருந்தால் நான் கட்சி தலைவர் என்று சொல்லியிருப்பேன். அவர் கட்சி தலைவராக நடக்கவில்லை. இன்னும் அவர் நடிகராகவே தான் சொல்லிட்டார். அவர் எல்லா கூட்டத்திலயும் அப்படிதான், தாவேகா வெர்சஸ் திமுக தான் தமிழ்நாட்டு அரசியல் போட்டியே எங்க 2 பேருக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய உச்சத்துல இருக்கிற கூட்டம், அந்த கூட்டம் பெரிய கூட்டமா கூடுதுன்றது உங்களுக்கு அது ரசிகர் கூட்டம்ன்றீங்க. அந்த ரசிகர் கூட்டத்தை கூட நீங்க பாதுகாக்கணும்ல. ஏற்கனவே அவன் 4 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷோ போடும் போதே அவன் பூரா வண்டி மேல ஏறி விழுந்து ரோஹிணி தேட்டரான விழுந்து செத்து போன நிகழ்வெல்லாம் நடந்திருக்கு. ஆமாவா இல்லையா? அந்த ரசிகர் கூட்டத்தை கூட உங்களால ஏன் காப்பாற்ற முடியலன்றதான் கேள்வி. நான் கேட்கல, வெகுஜன மக்கள் கேக்குறாங்க. ஒரு அறிக்கையாவது அவர் 2 சாட்டர்டே வந்திருக்காரு, ஒரு அறிக்கையாவது பாதுகாப்பா இருங்க, பத்திரமா கொடுக்குறாரு வாங்க அப்படின்னு அறிவுரைகளை தன்னுடைய தொண்டர்களுக்கும் அங்க இருக்கிற மாவட்ட செயலாளருக்கும் அங்க இருக்கிற அவரோட நிர்வாகிகளுக்கும் தந்திருந்தா வர்றவங்கள என்னைக்குமே பாத்தீங்கன்னா அந்த கயிறு கட்டி எல்லாருமே வந்து லைனா விட்டு அவங்களுக்கு தேவையான கயிறு போட்டு பாதுகாப்பு கொடுத்துருவாங்க. காவல்துறை தேவையான விஷயங்களை வண்டியை சுத்தி சார் இவ்வளவு கூட்டம் கூடுது, இது வந்து மெல்ல மெல்ல ஏறி வருது. அவருக்கான சிஎம் கான்வாய் போகும்போதோ அதே போல சிஎம் ஒரு இடத்துல பிரச்சாரத்துக்கு போகும்போதோ சுத்தி நம்ம தொண்டர்படை திமுகவில் இருக்குல்ல, அதே போல இங்க தொண்டர் படையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சரி, ஒண்ணும் கிடையாது. தொண்டர்கள் கூப்பிடுறாங்க, ஷட்டர் சாத்திட்டு போறாரு. இது என்ன தொண்டர் படை? என்ன ரைட்டுங்க, இது வந்து முன்னேறி வருது. அவரை பாக்குறதுக்கு, அவரை கட்டி பிடிக்கிறதுக்கும் ரேம்ப்ல ஏறி வர்ற கூட்டம். இந்த கூட்டம் பஸ் மேலே ஏறி எல்லாம் நீங்க 500 காவல்துறையில 100 காவல்துறை சுத்தி அந்த வண்டிக்கு முன்னாடி விஜய்க்கு ஒரு பாதுகாப்பறனா இருந்துட்டு 10 அடி ஒரு கேப்ப கொடுத்துருக்கணும்ல. இதெல்லாம் ஏன் எந்த முத கூட்டத்துல ஏன் பண்ணல? அந்த வாகனத்தாலதான் இவ்வளவு பிரச்சனையேன்னு சொல்றாங்க. அவ்வளவு பெரிய வாகனத்தை எடுத்துட்டு ஃபுல் ஸ்பேஸ் அதை அடைச்சிட்டு பிரச்சனை இருக்குதுன்னா அதிகாரிங்க தரலன்றீங்க. அவருக்கு போற இடத்துல பாதுகாப்பு தரணும், அந்த வழியில பாதுகாப்பு தரணும். அந்த இடத்துல மட்டும்தான்
அந்த இடத்துல மட்டும் தான் அந்த 500 போலீஸ் அந்த வண்டியை சுத்தி நின்றுக்கணும்ல சார். ஒரு இடத்துல நிக்கிறது போல ஸ்பிட் ஆகி நின்னா சார் எல்லாரையும் வந்து பாதுகாக்க முடியும். விட்டீங்களே, கோட்டை விட்டீங்க, 40 பேர் செத்து போயிட்டாங்க. விட்டீங்க என்று வீண் பழியை தமிழ்நாடு அரசு மீது சுமத்தி, தமிழக காவல்துறை மீது சுமத்தி தாவேகாவை பாதுகாக்கணும்னு நினைக்காதீங்க. இது முழுக்க விஜய் தான் இதற்கு முழு காரணம். சொன்னது நான் இல்ல, பாஜகவை சேர்ந்த சரத்குமார் அவர்கள். சரத்குமார் சொல்றதுதான் அப்போ நீங்க வந்து இல்ல நான் சொல்லல சார். நான் சொன்னாலும் நீங்க வந்து திமுக எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அரஸ்ட் விஜய்னு ஒரு நடிகை போட்டிருக்காங்க. நடிகை பேரை நான் நாகரிகமாக நான் பேச வேணும், அதனால அந்த நடிகை பேர்லாம் நான் சொல்லல. அவங்க எல்லாம் போட்டிருக்காங்க. அதனால கைது செய்ய போகிறதா அந்த அரசு? அரஸ்ட் விஜய் என்று அவர் போட்டிருக்காரு. திமுகவுக்கு அப்படி ஒரு எண்ணப்பாடு இருக்கோ விஜயை கைது செய்யற அளவுக்கு? மாண்புமிகு முன்னாள் நீதியரசர் மரியாதைக்குரிய அருணா ஜெகதீசன் அவருடைய தலைமையிலே தனிநபர் ஆணை அமைத்திருக்கிறோம். அவர்கள் விசாரணை நடத்தி அவள்தான் இது களத்திற்கு சென்று விட்டார்கள். அங்க அவங்க விசாரணை நடத்தி அவங்க தரக்கூடிய அறிக்கையின் அடிப்படையிலே தவறுகள் யார் செய்திருந்தாலும், நல்லா புரிஞ்சுக்கணும், யார் செய்திருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை தமிழ்நாடு காவல்துறை எடுக்கும். விஜய் தண்டனைக்குரியவரா? தெளிவா சொல்லிட்டேன். விஜய் யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை. ஏற்கனவே கரூர் காவல் நிலையத்திலே அவர்கள் மீதும் சிடி நிர்மல்குமார் மீதும் அந்த மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க நீதிமன்றத்தை நாட வேண்டும். நீதிமன்றத்தில் நாடி அவங்க மேல ஒரு நல்ல ஒரு இது இருந்து அவங்க வந்து வழக்காடட்டும், பார்ப்போம். சோ தப்பு வந்து தாவேகா மேல, விஜய் மேல, தமிழக அரசு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறை மேல இல்லன்றது இல்ல. நான் சொல்லலீங்க, மக்கள் கேள்வி கேக்குறாங்க, நடத்துறாங்க சார். நான் ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றேன், நான் தான் சார் பொறுப்பு. நான் ஒரு கூட்டத்தை கூட்டுறேன்னா நான் தான் சார் பொறுப்பு. திமுக ஒரு கூட்டத்தை கூட்டுதுன்னா திமுக தான் சார் பொறுப்பு. தாவேகா ஒரு கூட்டத்தை தாவேகா தான் சார் பொறுப்பு. பாதுகாப்பு இவருக்கு விமான நிலையத்தை தரணும், எல்லா இடத்துலயும் எல்லா காவல் அதிகாரிகளையும் நாம வந்து பணிகளை அங்க வந்து எல்லாரும் பணியில இருந்தாங்க. வருத்தம் அளிக்கிறது, காவல்துறை எதுவுமே செய்யலன்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்காது யார் தப்புன்னு நான் சொல்லிட்டேன். ஈட் ஸ்ட்ரோக்கால செத்தவங்களுக்கு அங்க வந்து மரணம் அடைந்திருக்கிறாங்கன்னா அதுக்கு யார் காரணம்னு சொல்லிட்டேன். நீங்க மறுபடியும் தமிழ்நாடு காவல்துறையை பெருமைப்படுத்துற மாதிரியே பேசுறீங்க. இல்ல, நான் உங்களை சொல்ல, காவல்துறையை பாராட்டியிருக்காரு, விஜயே பாராட்டியிருக்காரு, சரிங்களா? அந்த பாயிண்ட் தமிழ்நாடு காவல்துறை அவரே தான் பாராட்டியிருக்காரு. ஆனா அதுக்கு பிறகு இந்த மாதிரி இது ஃபெயிலியர் எல்லாம் நடந்திருக்கு, லேப்ஸ் நடந்திருக்கு. இது வந்து விஜய் தரப்பு தான் தப்புன்னு நீங்க சொல்றீங்க. காவல்துறை பத்தி பேசுறீங்க, அவரோட வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு அளித்திருக்கதும் இந்த காவல்துறை தான். ஏன்னா தமிழ்நாடு போய் அங்க கோஷம் போட்டு விஜய் வெளியே வான்னு சொன்னதும் இங்கேயும் அதே காவல்துறை பாதுகாப்பு போயிருக்காங்க, வீட்டு வாசல் வரைக்கும் போயிருக்காங்க. அதனாலதான் அவருடைய வீட்டுக்கு பாதுகாப்பு அளித்ததும் இந்த காவல்துறை தான். சரி, ஏன்னா எல்லாம் வந்து கொதித்து போயிருக்கிறாங்க. விஜயை பொறுத்தவரையிலும் தவறு நடந்திருக்கு, தாவேகாவால நடந்த தவறுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைன்றீங்க. கண்டிப்பா மக்கள் என்ன சொல்லுவாங்கன்றதை பார்க்கலாம். அடுத்து வர்ற நாட்கள்ல இதனுடைய உண்மை தன்மை வெளியே வரட்டும். ஆனா இதுல ரொம்ப நீங்க வந்து ஒரு மிரட்டும் துணியிலும் அதே போல ஒரு அதிகார துணியிலும் ஒண்ணு சொன்னீங்க பாருங்க. அடுத்து அவர் வந்து தடை செய்யணும், அவர் பிரச்சாரமே பண்ண. ஆமா சார், நீங்க எவ்வளவு உயிர் போயிட்டு இருக்கு, உயிர் போனாலும் பரவாயில்ல, அவர் போனா என்ன சார்? திமுக பிரச்சாரம் பண்ணலாம். அதுக்கு அடுத்து இன்னொரு வார்த்தையும் சொன்னேன், திமுக பிரச்சாரம் பண்ணலாம், ரோட் ஷோ போலாம். ஆனா விஜய் வந்து ரோட் ஷோ. அதுக்கு அப்புறம் இன்னொரு வார்த்தையும் சொன்னேன், கரெக்டான ஸ்ட்ரக்சர் இருக்கணும். கரெக்டான ஸ்ட்ரக்சர் இருந்தால் அனுமதி அளிக்கலாம். இவருக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷனே அங்க இல்ல. எந்த ஒரு நிர்வாகிகிட்ட ஒரு ஆலோசனை பண்ணிட்டு போறது இல்ல. காலைல எந்திரிக்கிறது 8 மணிக்கு எந்திரிச்சு 8:40 ஃபிளைட் பிடிச்சு அங்க போய் இறங்கி போறதா எப்படி சார் அனுமதி தருவாங்க? அத வந்து அவர் ஃபவுண்டேஷனை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் பண்ணணும். அதனால தடை பண்ண போறீங்க அரசாங்கம். ஃபர்ஸ்ட் அந்த இன்றைக்கு நடந்திருக்கிற தவறை அவர் உணர வேண்டும், இதற்கு அவர் பதில் சொல்ல வேண்டும். அப்படி பதில் சொல்லும் பட்சத்திலே அவர் அடுத்து வரக்கூடிய கூட்டத்திற்கு காவல்துறை என்ன முடிவெடுக்கிறதோ அவர்கள் முடிவெடுப்பார்கள். அரசு பக்கமும் காவல்துறை பக்கமும் தவறு இல்லை, விஜய் பக்கம் தான் தவறு இருக்கு, தாவேகா தான் தப்பு பண்ணிட்டாங்கன்றீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுறதுக்கு நன்றி ரஜினி.